அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 3 19ஆம் அத்தியாயம். சுரங்க வழி. ஆயனர் அஜந்தா வர்ண ரகசியத்தில் மனதை செலுத்திக் கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தி அசுவபாலரை பார்த்து, என்ன யோகியாரே, யோக பயிற்சியெல்லாம் இப்போது எப்படி இருக்கிறது? இந்த வாதாபி மன்னர் வந்தாலும் வந்தார், யோகஸ்தானத்தில் மனதை செலுத்தவே அவகாசமில்லாமல் போய்விட்டது என்று கூறி கண்களினால் சமிக்கை செய்யவே அசுவபாலர் சக்கரவர்த்தியை பின்தொடர இருவரும் வீட்டுக்கு பின்னால் அரண்மனை உத்தியானவனத்தில் இருந்த யோக மண்டபத்துக்கு சென்றார்கள். அவர்கள் போனதும் சிவகாமி கமலியை பார்த்து, அக்கா, சக்கரவர்த்தி கற்ற கலையெல்லாம் போதாதென்று யோக கலை வேறு கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறாரா என்று கேட்டாள். அதற்கு கமலி கண்ணை விஷமமாக சிமிட்டிக்கொண்டே ரகசியம் பேசும் குரலில், யோகமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் மோசம், அப்புறம் சொல்கிறேன் என்றாள். சற்று நேரத்திற்கெல்லாம் மகேந்திர பல்லவர் யோக மண்டபத்திலிருந்து திரும்பி அந்த வீட்டின் வழியாக வெளியே சென்றபோது ஆயனர் சென்று குறுக்கிட்டு வணங்கி, பல்லவேந்திரா, இங்கே நாங்கள் வந்த காரியமாகிவிட்டதல்லவா, இனி மண்டபப்பட்டுக்கு திரும்பலாமா என்று இரக்கமான குரலில் கேட்டார். மகேந்திரர் புன்னகையுடன், ஆயனரே, சிவகாமியின் அற்புத நடனத்துக்கு இன்னும் நான் வெகுமதிகள் அளிக்கவில்லையே, கொஞ்சம் பொறுத்திருங்கள். மேலும் மண்டபப்பட்டுக்கு நீங்கள் திரும்பி போக வேண்டிய அவசியமே நேராது. உங்களுடைய பழைய அரண்ய வீட்டுக்கே போகலாம் என்றார். ஆயனர் கவலை மிகுந்த குரலில், பிரபு, ஒவ்வொரு இடத்திலும் ஆரம்பித்த வேலை அப்படியே நடுவில் நிற்கிறதே. இந்த துர்தர்ஷசாலியின் பாக்கியம் போலிருக்கிறது. மண்டபப்பட்டில் ஆரம்பித்த திருப்பணியும் அப்படியே நின்றுவிட்டாள் என்று கூறி வந்தபோது மகேந்திர பல்லவர் குறுக்கிட்டு, மகா சிற்பியாரே, மனித வாழ்க்கை அற்பமானது. இதில் நாம் ஒவ்வொருவரும் ஆரம்பித்த காரியத்தை பூர்த்தி செய்திட முடிகிறதா? நான் தொடங்கிய காரியங்களும் எத்தனையோ நடுவில் நின்றுதான் போயிருக்கின்றன. நமக்கு பின்வரும் சந்ததிகள் நிறைவேற்றி வைப்பார்கள். அதற்காக கவலை வேண்டாம். மேலும் நமது அரண்மனையில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு கல்யாணம் நடக்கப் போகிறது. அப்போது குமாரி நாட்டியமாட வேண்டியிருந்தாலும் இருக்கும் என்று கூறிவிட்டு மேலே நடந்து சென்றவர் வாசற்படியாண்டே சற்று தயங்கி நின்று, ஆயனரே, உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக இருக்கும்படி கட்டாயப்படுத்த நான் விரும்பவில்லை. உங்களுக்கு அவசியம் போக வேண்டுமானால் கோட்டை வாசல் கதவுகள் திறந்ததும் போய் வாருங்கள். தேவை ஏற்படும்போது சொல்லி அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு விரைந்து வாசற்படியை கடந்து சென்றார். சக்கரவர்த்தி போன பிறகு சிவகாமி திடீரென்று தரையில் குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்பி அழத் தொடங்கினாள். கமலி அவளுடைய தலையை தூக்கி தன்மடியில் மீது போட்டுக்கொண்டு, என் கண்ணே, ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன காரியமாக வேண்டுமோ சொல். எந்த பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது நான் செய்து கொடுக்கிறேன். நீ கண்ணீர் விட்டால் என் நெஞ்சு உடைந்துவிடும் போலிருக்கிறது என்றாள். சிவகாமி மறுமொழி சொல்லாமல் விம்பவே, அசடே, நீ எதற்காக அழுகிறாய் என்று எனக்கு தெரியும். சக்கரவர்த்தி கல்யாணத்தை பற்றி சொன்னதற்காகத்தானே. அது எப்படி நடக்கும் சிவகாமி? மாமல்லர் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கும் போது எப்படி நடக்கும்? இந்த மகேந்திர சக்கரவர்த்தி என்னதான் சூழ்ச்சி செய்தாலும் மாமல்லர் வேறொரு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டார். மாமல்லரின் குணம் எனக்கு நன்றாய் தெரியும். அவரிடம் இந்த சக்கரவர்த்தியின் சூழ்ச்சி ஒன்றும் பலிக்காது என்றாள் கமலி. சென்ற சில நாளாக காஞ்சி நகரில் மாமல்லரின் விவாகத்தை பற்றி பலவித வதந்திகள் உலாவி வந்தன. பாண்டியனை புலிகேசியிடமிருந்து பிரிக்கும் பொருட்டு பாண்டிய குமாரியை மாமல்லருக்கு கல்யாணம் செய்து கொள்வதாக சக்கரவர்த்தி ஓலை அனுப்பியிருக்கிறார் என்று சிலர் சொன்னார்கள். இன்னும் சிலர் வாதாபி சொல்லுக்கர் குலத்திலேயே மாமல்லருக்கு பெண் கொள்ளப் போவதாக பிரஸ்தாபித்தார்கள். இதெல்லாம் கமலியின் காதுக்கும் எட்டியிருந்தபடியால் அவளுடைய மனமும் ஒருவாறு வேதனைப்பட்டு கொண்டிருந்தது. ஆகையினால்தான் மாமல்லரின் மன உறுதியை பற்றி அவ்வளவு வற்புறுத்தி சிவகாமிக்கு அவள் தேறுதல் கூறினாள். ஆனால் சிவகாமி தேறுதல் அடையவில்லை. மாமல்லரின் பெயரை கேட்ட பிறகு இன்னும் விசித்து அழலானாள். இல்லை அக்கா, இல்லை. மாமல்லர் என்னை வெறுத்து விடுவார். என்னிடம் அவருக்கு இருந்த ஆசையெல்லாம் விஷமாகிவிடப் போகிறது. அவருக்கு அப்படி துரோகம் செய்து விட்டேன் இந்த பாவி. முன்னமே ஒரு தடவை அவர் என்னை வீட்டிலேயே இருக்கச் சொல்லியிருக்க நான் ஊர் சுற்றப் போய்விட்டேன். இப்போது என்னை மண்டகப்பட்டியிலே இருக்கும்படி சொல்லியிருக்க இங்கே நாட்டியமாட வந்துவிட்டேன். அக்கா, அவர் பாண்டியனை வென்றுவிட்டு நேரே மண்டபப்பட்டுக்கு வருவார். வந்து என்னை தேடுவார். அங்கே என்னை காணாமற் போனார். அவருக்கு எப்படி இருக்கும்? நான் இங்கே புலிகேசிக்கு முன்னால் நாட்டியமாட வந்துவிட்டேன் என்று கேள்விப்பட்டார் அவருக்கு என்னமாய் இருக்கும்? ஆகா, இந்த சக்கரவர்த்தி என்னை எப்படி வஞ்சித்து விட்டார் என்று விம்மிக்கொண்டே கூறினாள் சிவகாமி.
கமலி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். சிவகாமி, இதற்கு ஏன் இவ்வளவு கவலை? கோட்டை வாசல் திறந்ததும் நீ போகலாம் என்றுதான் சக்கரவர்த்தியே சொல்லிவிட்டாரே என்றாள். ஆகா, அவருடைய சூழ்ச்சி உனக்கு தெரியாது. எனக்காகவே கோட்டை வாசலை வெகுநாள் வரையில் சாத்தி வைத்திருப்பார் அக்கா. மாமல்லர் இங்கு வந்து சேரும் வரையில் திறக்க மாட்டார். நீ வேணுமானால் பார் என்று சிவகாமி விம்மினாள். தங்கச்சி, நீ கவலைப்படாதே. கோட்டை வாசல் திறக்காவிட்டால் போகட்டும். நான் உன்னை எப்படியாவது வெளியே அனுப்பி வைக்கிறேன் என்றாள் கமலி. உடனே சிவகாமி விம்மலை நிறுத்தி எழுந்து உட்கார்ந்து, அக்கா, நிஜமாகத்தானா? அது சாத்தியமா என்று கேட்டாள். நான் மனம் வைத்தால் எதுதான் சாத்தியமாகாது? என்னை யார் என்று நினைத்தாய்? இந்த மகேந்திர சக்கரவர்த்தியின் சூழ்ச்சியெல்லாம் என்னிடம் பலிக்குமா? அக்கா, எப்படி என்று சொல். எங்களை எவ்விதம் வெளியில் அனுப்பி வைப்பாய் என்று சிவகாமி பரபரப்புடன் கேட்க, கமலி அவள் காதாண்டே தன் வாயை வைத்து, சுரங்க வழி மூலமாக என்றாள். சிவகாமி ஏற்கனவே காஞ்சியிலிருந்து வெளியே போக இரகசிய சுரங்க வழி இருக்கிறதென்று கேள்விப்பட்டதுண்டு. எனவே இப்போது கரை கடந்த அவளுடன், சுரங்க வழி நிஜமாகவே இருக்கிறதா? உனக்கு நிச்சயமாய் தெரியுமா என்று கேட்டாள். கமலி மீண்டும் இரகசிய குரலில் கூறினாள், இறைந்து பேசாதேயடி. மாமாவின் யோகஸ்தானத்தை பற்றி சொல்கிறேன் என்றேன் அல்லவா? யோகம் என்பதெல்லாம் பொய் தங்கச்சி, சுத்த பொய். அந்த மண்டபத்திலே சுரங்க வழி இருக்கிறது. அதற்குள்ளே இருந்து குண்டோதரன் அடிக்கடி வெளிவருவதை நான் பார்த்திருக்கிறேன். சக்கரவர்த்தி கூட சில சமயம். என்னக்கா சொல்கிறாய்? குண்டோதரனா? ஆமாண்டி தங்கச்சி, ஆமாம். குண்டோதரன் என்று சக்கரவர்த்தியின் ஒற்றன் ஒருவன் இருக்கிறான். சத்ருக்னன் என்று இன்னொருவன் இருக்கிறான். 2 பேரும் பொல்லாத தடியர்கள். என்னடி யோசிக்கிறாய்? ஒன்றுமில்லை. சொல்லக்கா, அந்த சுரங்கவழி உனக்கு எப்படி தெரிந்தது? அந்த யோக மண்டபத்தின் பக்கம் நான் வரவே கூடாது என்று என் மாமனார் சொல்லியிருந்தார். அதனாலேயே அவருக்கு தெரியாமல் நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். ஒரு நாள் நான் போய் எட்டி பார்த்தபோது மண்டபத்தின் மத்தியில் இருந்த சிவலிங்கம் அப்பால் நகர்ந்தது. லிங்கம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அதற்குள்ளிருந்து குண்டோதரன் வெளியே வந்து கொண்டிருந்தான். அப்போது மண்டபத்திற்குள்ளே யார் இருந்தது என்று நினைக்கிறாய்? என் மாமனாரோடு சக்கரவர்த்தியும் நின்று கொண்டிருந்தார். சிவகாமி சற்று சிந்தித்துவிட்டு, கமலியக்கா, எப்படியாவது அந்த சுரங்கத்தின் வழியாக எங்களை நீ வெளியே அனுப்பிவிட்டால் உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. என்றென்றைக்கும் நான் உன் அடிமையாய் இருப்பேன் என்றாள். பேச்சை பார் பேச்சை. எனக்கு அடிமையாயிருக்கப் போகிறாளாம். அடி பொல்லாத நீலி, நீ இந்த ராஜ்யத்துக்கே ராணியாகப் போகிறாய். எனக்கு அடிமையாகி விடுவாயா நீ? வாக்கு கொடுத்துவிட்டு அப்புறம் திண்டாடாதே என்றாள். பிறகு, ஆகட்டும் தங்கச்சி, கொஞ்சம் பொறுமையாயிரு. அந்த மண்டபத்தின் மத்தியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. அதை இடம் விட்டு நகர்த்தினால் சுரங்க வழி தெரியும். லிங்கத்தை எப்படி இடம் விட்டு நகர்த்துவதென்பதை இன்றைக்கு அல்லது நாளைக்குள் எப்படியாவது தெரிந்து கொள்கிறேன். ஆனால் நீ இவ்வளவு அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன் தகப்பனார் உன்னுடன் வருவதற்கு சம்மதிக்க வேண்டுமே என்று கமலி கவலையுடன் கேட்டாள். என்னை விட அவர்தான் வெளியே போவதற்கு அதிக அவசரப்படுவார். அதற்கு காரணம் இருக்கிறது என்றாள் சிவகாமி. அதே சமயத்தில் வாசற்பக்கம் இருந்த ஆயனர் அவர்களின் அண்டையில் வந்து, இன்னும் எத்தனை நாளுக்கு இந்த கோட்டைக்குள் அடைபட்டு கிடக்க வேண்டுமோ தெரியவில்லை. சிவகாமி, உனக்கு தெரியுமா? முன்னொரு நாள் அந்த பரஞ்சோதி என்கின்ற பிள்ளையிடம் நாகநந்தி ஓலையை கொடுத்து அனுப்பினாரே. அஜந்தா வர்ண ரகசியத்துக்காக புலிகேசி மகாராஜாவுக்குத்தான் அந்த ஓலையை கொடுத்து அனுப்பினாராம். அடடா, வாதாபி மகாராஜா காஞ்சியில் இருக்கும்போதே இதை சொல்லியிருந்தால் நான் அந்த சலுக்க குலசீரரிடம் கெஞ்சி கூத்தாடி அஜந்தா வர்ண ரகசியத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பேன் அல்லவா என்று புலம்பினார். புலிகேசி மகாராஜாவுக்கு அந்த ரகசியம் தெரிந்திருப்பது என்ன நிச்சயம் அப்பா என்று சிவகாமி குறுக்கிட்டு கேட்டாள். கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் சிவகாமி. புலிகேசியின் இளம் பிரயாயத்தில் அவர் அஜந்தா மலைக்குகையிலேயே கொஞ்ச காலம் ஒளிந்து கொண்டிருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் ஆயனர். அப்போது கமலியும் சிவகாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை புரிந்து கொண்டார்கள். ஆயனர் மேற்கண்டவாறு பேச பேச அவர்களுக்கு உற்சாகம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. 19ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 20ஆம் அத்தியாயம் காபாலிகர் குகை. வாதாபி சக்கரவர்த்தி புறப்பட்டுச் சென்று 3 நாள் ஆகியும் கோட்டை கதவுகள் திறக்கப்படவில்லை. இதை பற்றி நகரில் பல வகை வதந்திகள் உலாவிக் கொண்டிருந்தன. ஒப்பந்தப்படி வாதாபி படைகள் திரும்பி போகவில்லை, மறுபடியும் கோட்டையை நெருங்கி வந்து வளைத்து கொண்டிருக்கின்றன என்று சிலர் சொன்னார்கள். புலிகேசி வெளியில் போன பிறகு மகேந்திர பல்லவருக்கு
ஏதோ ஓலை அனுப்பியிருப்பதாகவும் அதற்கு மறுமொழியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாகவும் சிலர் சொன்னார்கள். வாதாபி மகாராஜாவுக்கு மிகவும் வேண்டியவரான யாரோ ஒரு புத்த பிக்ஷுவை மகேந்திர பல்லவர் சிறையில் வைத்திருக்கிறாராம். அவரை உடனே விடுதலை செய்து அனுப்பாவிடில் மீண்டும் யுத்தம் தொடங்குவேன் என்று அந்த ஓலையில் எழுதியிருப்பதாகவும் சிலர் சொன்னார்கள். ஆயனரையும் சிவகாமியையும் என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும், இல்லாவிடில் யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று எழுதியிருந்ததாகவும் இன்னொரு வதந்தி உலாவியது. மகேந்திர பல்லவருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சி நகரத்து மக்கள் முதலாக இப்போதுதான் அவருடைய காரியங்களை பற்றி குறை கூற ஆரம்பித்தார்கள். புலிகேசியை காஞ்சிக்குள் வரவிட்டதே தவறு என்று சிலர் சொன்னார்கள். அப்படியே நகருக்குள் விட்டாலும் அவனுக்கு என்ன இவ்வளவு உபச்சாரம்? சத்ரு அரசனிடம் இவ்வளவு தாழ்ந்து போகலாமா என்று சிலர் கேட்டார்கள். அந்த மூர்க்கனுக்கு முன்னால் நமது கலைச்செல்வி சிவகாமியை ஆடச் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. சிவகாமி நடனத்தை பார்த்துவிட்டுத்தான் புலிகேசி தேன் குடித்த நரியாக ஆகிவிட்டான் என்று வேற சிலர் அபிப்பிராயப்பட்டார்கள். அந்த மாதிரியான நகர மாந்தர் பேச்செல்லாம் கமலி மூலமாக வடிகட்டி வந்து ஆயனரின் காதிலேயும் எட்டியது. அதிலெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் ஆயனர் மனதில் ஆழமாய் பதிந்தது. அதாவது வடக்கு கோட்டை வாசலுக்கு கொஞ்ச தூரத்தில் வாதாபி படையின் தண்டு இன்னும் இருக்கிறது என்பதுதான். வாதாபி மன்னர் புறப்படுவதற்குள் இந்த கோட்டையை விட்டு நாம் வெளியேறிவிட்டால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அவரை எப்படியும் பார்த்து அஜந்தா வர்ணத்தை பற்றி கேட்டுவிடுவேனே என்று அடிக்கடி ஆயனர் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு தடவை திடீரென்று எதையோ நினைத்து கொண்டவர் போல், நகரிலிருந்து வெளியே போவதற்கு சுரங்க வழி ஒன்று இருக்க வேண்டும், அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்தால் போய்விடலாம் என்றார். இதை கேட்ட சிவகாமி கண்களில் மின்வெட்டுடன், நிஜந்தானாப்பா? சுரங்க வழி தெரிந்தால் நாம் வெளியே போய்விடலாமா என்று கேட்டாள். போய்விடலாம். நான் கூட அந்த சுரங்க வழியில் கொஞ்ச நாள் வேலை செய்திருக்கிறேன். ஆனால் அதற்கு வாசல் எங்கே என்று மட்டும் தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிப்பது என்று ஆயனர் ஏமாற்றமான குரலில் கூறினார். அப்பா, நம் கமலி அக்காவுக்கு அந்த சுரங்க வழி தெரியுமாம் என்று சிவகாமி மெல்லிய குரலில் கூறியதும் ஆயனர் பரபரப்புடன் எழுந்து கமலியின் அருகில் வந்து அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு, என் கண்ணே குழந்தாய், உன் தங்கச்சி சொல்வது உண்மைதானா? அப்படியானால் நீ எனக்கு அந்த சுரங்க வழியை காட்ட வேணும். இந்த உதவியை என் ஆயுள் உள்ளவரை மறக்க மாட்டேன் என்றார். ஆகட்டும் சித்தப்பா, ஆனால் சமயம் பார்த்துதான் உங்களை சுரங்க வழிக்கு அழைத்து போக வேண்டும். அங்கே பலமான காவல் இருக்கிறது என்றாள் கமலி. 3 தினங்களாக அசுவபாலர் அநேகமாக யோக மண்டபத்திலேயே காலம் கழித்து வந்தார். மண்டபத்திலிருந்து அடிக்கடி மணி சத்தமும் கலகல தொனியும் பேச்சு குரலும் கேட்டுக்கொண்டிருந்தன. 4ஆம் நாள் இரவு ஜாமத்தில் ஆயனர் தூக்கம் பிடிக்காமல் பலகனியின் வழியாக அரண்மனை தோட்டத்தை எட்டி பார்த்து கொண்டிருந்த போது நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டார். தோட்டத்தின் வழியாக நல்ல ஆஜானுபாகுவான ஆக்கிருதியுடைய ஒருவரை 2 புறத்திலும் 2 பேர் கையை பிடித்து நடத்தி கொண்டு வந்தார்கள். நடுவில் இருந்தவரின் கண்கள் துணியினால் கட்டப்பட்டிருந்ததாக காணப்பட்டது. இன்னும் சிறிது உற்று பார்த்தபோது நடுவில் நடந்து கொண்டிருந்த ஆஜானுபாகுவான உருவம் ஒரு புத்த பிக்ஷுவின் வடிவமாக காணப்பட்டது. அந்த உருவம் ஆயனருக்கு நாகநந்தியை நினைவூட்டியது. ஒருவேளை நாகநந்திதானோ அவர்? ஊர் வதந்தியின்படி இந்த புத்த பிக்ஷுக்காகத்தான் புலிகேசி இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தாரோ? நாகநந்தியை அதற்காகத்தான் சுரங்க வழியாக அனுப்புகிறார்களோ? அப்படியானால் நாகநந்தி போய் சேர்ந்ததும் புலிகேசி புறப்பட்டு விடுவார் அல்லவா? ஆகா, எப்பேற்பட்ட அருமையான சந்தர்ப்பம் கை நழுவி போய்க் கொண்டிருக்கிறது. நாகநந்திக்கும் புலிகேசிக்கும் உள்ள உருவ ஒற்றுமை ஆயனருடைய மனதிலும் அப்போது தென்பட்டது. நாகநந்தியடிகள் உண்மையில் யாராயிருக்கலாம்? இவ்விதம் பற்பல எண்ணங்களினால் அலைப்புண்ட ஆயனர் அன்றிரவு தூங்கவே இல்லை. பொழுது புலரும் சமயத்தில் யோக மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்த அசுவபாலர் ஆயனரை பார்த்தார். என்ன சிற்பியாரே, இரவெல்லாம் நீர் தூங்கவில்லை போலிருக்கிறது என்றார். ஆமையா, தோட்டத்தில் உங்களுடைய யோக மண்டபத்தில் இரவெல்லாம் ஒரே கலகலப்பாயிருந்ததே, என்ன விசேஷம் என்று ஆயனர் கேட்டார். அசுவபாலர், கலகலப்பாவது ஒன்றாவது ஒருவேளை நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு, நண்பரே, ஆனால் ஒன்று உண்மை, நேற்றிரவு யோகஸ்தானத்தில் நான் ஓர் அபூர்வமான அனுபவத்தை அடைந்தேன். அதை உடனே போய் சக்கரவர்த்தியிடம் சொல்லிவிட்டு வர வேண்டும் என்று கூறி விரைந்து வெளியே சென்றார்.
அவர் போய் சில நிமிஷத்துக்கெல்லாம் கமலி வந்து ஆயனர் சிவகாமி இருவரையும் அவசரப்படுத்தினாள். ஏற்கனவே முடிவு செய்திருந்தபடி முக்கியமான துணிமணிகளை ஒரு ஓலை பெட்டியில் எடுத்து வைத்துக்கொண்டு எந்த நிமிஷமும் கிளம்புவதற்கு அவர்கள் சித்தமாக இருந்தார்கள். எனவே உடனே மூவரும் கிளம்பி அரண்மனை தோட்டத்தில் இருந்த மண்டபத்துக்குள் சென்றார்கள். மண்டபத்தின் மத்தியில் இருந்த சிவலிங்கத்தை கமலி லாவகமாக அப்புறம் நகர்த்தினாள். லிங்கம் இருந்த இடத்தில் சுரங்க வழியின் படிக்கட்டு காணப்பட்டது. கமலி ஆயத்தமாக வைத்திருந்த தீபத்தை எடுத்து ஆயனரிடம் கொடுத்து, சித்தப்பா சீக்கிரம் என்றாள். ஆயனர் தீபத்தை வாங்கிக் கொண்டு சுரங்க வழியின் படிக்கட்டில் இறங்கினார். சிவகாமி கமலியை ஆர்வத்துடன் கட்டிக்கொண்டாள். இருவருடைய கண்களிலும் கண்ணீர் ததும்பிற்று. அக்கா போய் வருகிறேன் என்று தழுதழுத்த குரலில் கூறினாள் சிவகாமி. தங்கச்சி போய் வா, மறுபடி காஞ்சிக்கு திரும்பி வரும்போது பல்லவ குமாரரின் பட்ட மகிழ்ச்சியாக திரும்பி வர வேண்டும் என்று கமலி ஆசி கூறினாள். அக்கா, நான் திரும்பி வரும் வரை எனக்காக சின்ன கண்ணனுக்கு தினமும் 1000 முத்தம் கொடு என்றாள் சிவகாமி. கமலி சிரித்துக்கொண்டே, அவன் மூச்சு முட்ட சாக வேண்டியதுதான் என்றாள். சிவகாமி சுரங்கப்படியில் இறங்கிய போது அவளுடைய உள்ளம் பதைத்தது. மார்பு படபட என்று அடித்து கொண்டது. ஒளி நிறைந்த குதூகலமான உலகத்திலிருந்து இருளும் ஐயமும் பயங்கரமும் நிறைந்த ஏதோ ஒரு பாதாள உலகத்துக்கு போவது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த உணர்ச்சியை மனோதிடத்தினால் போக்கிக் கொண்டு ஆயனரின் பின்னால் நடந்தாள். இருளடர்ந்த சுரங்கப்பாதையில் ஆயனரும் சிவகாமியும் ஏறக்குறைய ஒரு முகூர்த்த நேரம் நடந்தார்கள். இவ்வளவு நேரமும் அவர்களுக்குள் அதிகமான பேச்சு ஒன்றும் நடைபெறவில்லை. அடிக்கடி ஆயனர் நின்று சிவகாமியின் கையை பிடித்து, இனி அதிக தூரம் இராதம்மா, சீக்கிரம் வழி முடிந்துவிடும் என்று தைரியப்படுத்தி கொண்டு போனார். ஒரு முகூர்த்த நேரத்திற்கு பிறகு திடீரென்று வெப்பம் மாறி ஜில்லிப்பு உணர்ச்சி ஏற்பட்டது. அம்மா சிவகாமி, கோட்டைக்கு வெளியே வந்துவிட்டோம், அகழியை கடக்கிறோம் என்றார். ஒரு கணம் அங்கே நின்று, குழந்தாய், இங்கேதான் நான் வேலை செய்ததாக ஞாபகம் இருக்கிறது. அகழி தண்ணீர் உள்ளே வராமல் வெகு சாதுரியமாக இங்கே வேலை செய்ய வேண்டியிருந்தது. அதோடு இல்லை, ஏதாவது ஆபத்து காலங்களில் இந்த சுரங்க வழியை மூடிவிடவும் இங்கேதான் உபாயம் இருக்கிறது. அது பார்த்தாயா, அந்த அடையாளமிட்ட இடத்தில் ஒரு கல்லை லேசாக பெயர்த்தால் அகழி ஜலம் கடகடவென்று உள்ளே புகுந்துவிடும். அப்புறம் வெளியிலிருந்தும் உள்ளே போக முடியாது, உள்ளே இருந்தும் வெளியே போக முடியாது என்றார். நல்ல வேளை, அப்படி ஏதாவது ஏற்படுவதற்கு முன்னால் நாம் வெளியே போய்விடுவோம் அல்லவா என்றாள் சிவகாமி. அதற்கு பிறகு இன்னும் ஒரு முகூர்த்த நேரம் வழி நடந்த பிறகு மேலே இருந்து வெளிச்சம் வருவதைக் கண்டார்கள். சுரங்க வழி முடிந்துவிட்டது என்றார் ஆயனர். இருவரும் படிகள் வழியாக மேலே ஒளி வந்த இடத்தை நோக்கி ஏறிச் சென்றார்கள். அவர்கள் ஏறி வந்து நின்ற இடம் ஒரு சின்ன மலைப்பாறையில் குடைந்து அமைக்கப்பட்ட சமணர்களின் குகை கோயில். ஜைன தீர்த்தங்கரர்களின் பெரிய பிரதமைகள் 3 அங்கே காணப்பட்டன. ஆனால் என்ன பயங்கரம்! காபாலிகர்கள் அந்த சமண குகையை ஆக்கிரமித்து விட்டதாக தோன்றியது. எங்கே பார்த்தாலும் மண்டை ஓடுகள் சிதறி கிடந்தன. போதாதற்கு 3 தீர்த்தங்கரர்களின் சிலைகளுக்கு அப்பால் 4வது சிலையாக கண்ணை மூடிக்கொண்டு ஒரு காபாலிகன் உட்கார்ந்திருந்தான். உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கொண்டு மண்டை ஓட்டு மாலை அணிந்திருந்த அவனுடைய தோற்றம் பார்ப்பதற்கு மிக கோரமாயிருந்தது. ஆனால் நல்ல வேளையாக அவன் கண்களை இறுக மூடிக்கொண்டு யோக நிஷ்டையில் உட்கார்ந்திருந்தான். ஆயனரும் சிவகாமியும் 2வது தடவை அவனை பார்க்காமல் பாறையின் படிகள் வழியாக இறங்கி விரைந்து சென்றார்கள். கொஞ்ச தூரம் சென்ற பிறகு, அப்பா, இதென்ன, சமணர் குகை கோயிலில் காபாலிகன் வந்து உட்கார்ந்திருக்கிறானே என்று சிவகாமி கேட்டாள். அம்மா, இந்த பாறை ஒரு காலத்தில் சமண பள்ளியாக இருந்தது. மகேந்திர பல்லவரிடம் கோபித்து கொண்டு சமணர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டார்கள் அல்லவா? கோட்டை முற்றுகைக்கு முன்னால் காஞ்சி நகரில் உள்ள காபாலிர்கள் எல்லாம் வெளியில் துரத்திய போது இந்த குகையை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் போலிருக்கிறது. அவர்களுக்கு யுத்தம் என்றால் கொண்டாட்டந்தானே. காபாலங்கள் ஏராளமாய் கிடைக்கும் அல்லவா? இப்படி பேசிக்கொண்டு ஆயனரும் சிவகாமியும் காட்டு பிரதேசத்தின் வழியே நடந்து போனார்கள். கொஞ்ச தூரம் போவதற்குள்ளே அவர்களுக்கு எதிர்ப்புறத்திலிருந்து பலர் கும்பலாக வரும் பெரும் முழக்கம் கேட்டது. சில நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு பெரும் கும்பல் அவர்கள் கண்முன்னால் எதிர்பட்டது. அப்படி வந்தவர்கள் வாதாபி படையைச் சேர்ந்த வீரர்கள்தான். அவர்களுக்கு மத்தியில் தூக்கி பிடிக்கப்பட்டிருந்த வராக கொடியிலிருந்து இது தெளிவாக தெரிந்தது.
20ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.